தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சொகுசு வாகனத்தில் முக்கிய பொருளை கொண்டு சென்ற இளம் ஜோடிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஜனாதிபதி அன்ரவின் அதிரடி அறிவிப்பு, உண்மையை அம்பலப்படுத்தினால் விடுதலை. மரண தண்டனை குற்றவாளியை கண்டறிய பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். தமிழர் பிரதேசத்தில் அனுமதியில்லாமல் பறக்கவிடப்பட்ட ட்ரோன். 2026 உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. காலாவதியான ஊசி பயன்பாடு மற்றும் அதிக கட்டணம் தொடர்பில் தனியார் வைத்தியசாலைக்கு அபராதம். அதிரடியாக கைது செய்யப்பட்ட சாகர காரியவசம் நீதிமன்றத்தில் முன்னிலை. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். சொகுசு வாகனத்தில் கஞ்சா கடத்திய இளம் ஜோடி புத்தளம் சிலாப வீதியின் பந்துருளு ஓய போலீஸ் வீதி தடையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து சுமார் 17 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. 26 வயதுடைய ஆண் ஒருவரும் 22 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் ராஜாங்கனை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கஞ்சா செடிகள் தனமல்வில பிரதேசத்தில் செய்கை பண்ணப்பட்டவை என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் அறிய முடிகிறது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்திற்கு புதிய அதிகாரம் வழங்கும் சட்ட திருத்தம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஒருவர் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினால் அவருக்கு எதிராக வழக்கு தொடராது இருப்பதற்கு அல்லது வழக்குகளை மீளப் பெறுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இந்த திருத்தமானது 2023 ஆண்டின் 9ஆம் இலக்கு ஊழல் தடுப்புச் சட்டத்தை திருத்துவதற்காக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கமைய வெளியிடப்பட்டுள்ள சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. திருத்தங்களுக்கமைய இதுவரை மேல் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக மட்டுமே காணப்பட்ட அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டு நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும் மீளப் பெறுவதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் கிடைக்கும். அத்தோடு ஊழல் மூலம் பெறப்பட்ட அல்லது ஊழல் மூலம் வேறு வழிகளில் மாற்றப்பட்ட சொத்துக்களின் மதிப்பினை அறவிட்டுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறுகையில் ஊழல் மூலம் பெறப்பட்ட பதவிகள், சலுகைகள், நன்மைகள் அல்லது பெருலாபங்கள் என்பவற்றை குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படும் நாளிலிருந்து சட்டவிரோதமானவையாக கருதுவதற்கும் இத்திருத்தங்கள் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மாகாண அரசு சேவையின் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் நிரந்தர அல்லது தற்காலிக அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவில் இணைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இத்திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2019 ஆண்டு இடம்பெற்ற ஒரு கொலை வழக்கு தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ராகமவை சேர்ந்த 38 வயது நபரை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராகம போலீஸ் பிரிவின் வெல்பொல பகுதியில் ஒரு பெண்ணை கொலை செய்த குற்றத்திற்காக நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் அந்த நபருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. குற்றவாளி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின் கீழ் அவர் இல்லாத நிலையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். தகவல் தெரிந்த பொதுமக்கள் 0718591604 என்ற இலக்கத்திற்கும் அல்லது 0719627561 என்ற இலக்கத்திற்கும் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வான்வழியே அனுமதியின்றி ட்ரோன் கேமராவை பறக்கவிட்ட சிறுவன் ஒருவர் மன்னார் சவுத் பார் பகுதியில் வைத்து நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் விசாரணையில் கைது செய்யப்பட்ட சிறுவனுக்கு 16 வயது என தெரியவந்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சில் பதிவு செய்யப்படாத ட்ரோன் ஒன்றை அனுமதியின்றி பறக்கவிட்டதன் குற்றச்சாட்டிலேயே இந்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போதே மன்னார் சவுத் பார் பெனங்கட்டுக்கோட்டு பகுதியில் குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த சிறுவன் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுவனிடமிருந்து DJ மினி 4 Pro ரகத்தைச் சேர்ந்த ஒரு ட்ரோன் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீஸ் அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர்.
காலாவதியான ரசாயனம் மற்றும் ஊசிகளை கேகாலையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் ஒன்றில் பயன்படுத்தியமை மற்றும் அதிக கட்டணம் வசூலித்த குற்றத்திற்காக குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக கேகாலை நீதவான் நீதிமன்றம் 5,20,000 ரூபாய் அபராதத்தை விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சட்டமுறைகள் மற்றும் வழிகாட்டல்களை கடுமையாக மீறியமைக்காகவே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கேகாலை மாவட்ட விசாரணை அதிகாரிகளால் கேகாலை நீதவான் நீதிமன்றில் குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 24ஆம் தேதி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் அவ்வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டன. இதன்போது FPC எனும் இரத்த பரிசோதனைக்காக நுகர்வோர் அதிகார சபையினால் நிர்ணயிக்கப்பட்டு 400 ரூபாய் கட்டுப்பாடு விலையை மீறி நோயாளி ஒருவரிடமிருந்து 500 ரூபாய் அறவிடப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. அத்தோடு வைத்தியசாலை ஆய்வகத்தினுள் காலாவதியான HPV பரிசோதனை அட்டைகள் தொகுதிகளும் கிளினிக்கல் சிஸ்டம் பகுப்பாய்வுகள் உள்ளிட்டவற்றின் பயன்பாட்டுக்காக காலாவதியான ரசாயன திரவங்களும் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. அத்தோடு வைத்தியசாலை ஆய்வகத்தினுள் காலாவதியான HPV பரிசோதனை அட்டைகள் தொகுதிகளும் கிளினிக்கல் சிஸ்டம் பகுப்பாய்வுகள் உள்ளிட்டவற்றின் பயன்பாட்டுக்காக காலாவதியான ரசாயன திரவங்களும் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. அத்தோடு மாவரத்திர வைத்தியசாலையின் மருந்தகத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களுடன் காலாவதியான ஊசிகளும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இவ்வழக்கு கடந்த 6ஆம் தேதி கேகாலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான வைத்தியசாலை நிர்வாகம் தம் மீதான 3 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டது. இதனையடுத்து நீதவானால் 5,20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் காலாவதியான மருந்துகள், ரசாயனங்கள் அல்லது மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அதிக கட்டணம் அறவிடும் தனியார் வைத்தியசாலைகள் அல்லது ஆய்வகங்கள் தொடர்பில் தகவல் இருப்பின் 1977 எனும் குறுகிய இலக்கத்திற்கு உடனடியாக அறிவிக்குமாறு அதிகாரிகளால் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கடவல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் குறித்து அவர் தெரிவித்ததாக ஒரு அறிக்கை தொடர்பாக விசாரணை நடாத்துவதற்கு அவர் இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையான நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை ஆரம்பமான நிலையில் பெறுபேறுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி அறிவித்துள்ளார். இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார். விடைத்தாள் திருத்தும் பணி செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். பரீட்சையானது நாடு முழுவதும் உள்ள 2532 மையங்களில் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் 2,64,496 பாடசாலை மாணவர்கள், 1,07,814 தனியார் பரீட்சார்த்திகள் உட்பட மொத்தம் 3,72,310 மாணவர்கள் இந்த பரீட்சையில் பங்கேற்றுள்ளனர். இவ்வாறு இருக்கையில் இலங்கை முழுவதும் பரீட்சை திட்டமிட்டபடி தொடங்கியதாகவும் இதுவரை எந்த பிரச்சினைகளும் ஏற்படவில்லை என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி அறிவித்துள்ளார். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.